நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஆவின் பாலில் இருந்து ஒரு ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேலரி எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது, மேலும் பல விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் மார்க்கெட்டிங். இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி அல்லது எம்பிஏ முடிச்சிருக்கணும், அல்லது எனி டிகிரி அல்லது 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுக்கு மட்டும் தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். அதில் வந்து ஜென்ரலில் வந்து என்பி அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மேனேஜர் ஃபைனான்ஸில் வந்து இதுக்கும் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி அல்லது சிஏ இன்டர் அல்லது ஐசிடபிள்யூஏ இன்டர் முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மேனேஜர் பிஐ. இதுக்கு வந்து 3 வேக்கன்சி இருக்குது. ஜெனரலில் ஒன்று, எஸ்சி, அடுத்து எம்பிசி, டிஎன்சி இதில் இருக்குது. இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி வந்து வெட்டினரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும். வெட்டினரி ரிஜிஸ்டர் பண்ண இதில் கவுன்சிலிங் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் டேரிங், இதில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. போஸ்ட் கிராஜுவேட்டோ, பிடெக், ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இல்லை ஃபுட் ப்ராசஸிங், இந்த ஏதாச்சும் நீங்கள் அப்ரூவ்டான ஒரு இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் டெய்லி கெமிஸ்ட்ரி, இதில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. டெப்டி மேனேஜர் சிஸ்டமேட்டிக்ஸ், இதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் லேப், இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி ஏதாவது சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் டெக்னீஷியனாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் அப்ரூவ் பட்ட இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக வேலை பண்ணி 2 வருஷம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இதில் ஒரு 9 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பாஸ் ஆகிருக்கணும். கோஆப்ரேட்டிங் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும். சென்னையில் முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஜாப் வேக்கன்சி வந்து இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2க்கு வந்து இதுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அந்த டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், இதுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் இப்போ கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட், இதுக்கு தான் 5 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரலில் ஒன்று, எஸ்சியில் ஒன்று, எம்பிசி டிஎன்சியில் ஒன்று, பிசியில் ஒன்று, திருப்பி ஜென்ரல் என்பியில் ஒன்று. இதுக்கு தான் நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தால் போதும், அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தால் போதும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசில் இருக்கவங்க இருந்து யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கொடுக்கல. 30 வயசு இருக்கிறதையும் மேக்ஸிமம் எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 35, ஓபிசி பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 32 வயசும் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து முழுக்க வந்து நீங்கள் இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மென்ஷன் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸையும் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் போஸ்ட் அப்ளைடு ஃபார், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இந்த அட்வர்டைஸ் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் உங்கள் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கேண்டிடேட் நேம் பிளாக் லெட்டரில் ஃபுல்லாக கேப்சல் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயிலா ஃபீமேலா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து 1 ஜூலை 2020 அன்றைக்கி உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், மதர் நேம், உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரீடா அன்மேரீடான்னு கொடுத்துக்கோங்க. அப்படி கல்யாணம் ஆகிருந்தால் உங்கள் ஒய்ஃபோட நேமும் கொடுத்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு விட்டு அதராக இருந்தீங்க அதை மென்ஷன் பண்ணிக்கணும். உங்கள் மதர் டங் என்ன, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன்னா நீங்கள் இந்த பாக்ஸ் ஜஸ்ட்டு ஒரு டிக் பண்ணாலே போதும். அதர்னால் நீங்கள் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ரிலீஜியன் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்ரஸ் எப்போ கூட கொடுத்துக்கோங்க, பர்மனெண்ட் அட்ரஸ். உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் ஓபிசியா, பிசியில், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஎன்சி எதில் அப்ளை பண்ணுங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்காஸ்ட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி இஷ்யூ பண்ண டேட்டும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இஷ்யூ ஆத்தரேட் யார், சார்ஜ் சர்டிஃபிகேட்டில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தாலுக்கா, என்ன டிஸ்ட்ரிக்கு, நீங்கள் பர்சனல் டிசபிலிட்டி உள்ளவங்களாக இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் அது இருந்துச்சுன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் டீட்டெயிலாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எஸ்எஸ்எல்சியா, ஹெச்எஸ்சியா, ஐடிஐ, டீச்சர் ட்ரைனிங், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள டீட்டெயிலாம் நீங்கள் இந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு ஃபீஸ் டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் எடுத்த அமௌண்ட்டு, என்ன நேமில் டிடி எடுத்துக்கோ அந்த டிடி நம்பர், டேட்டு, என்ன பேங்க், அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிடி என்ன நேமில் எடுக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு கீழே அடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதோட நீங்கள் என்னென்ன டீட்டெயிலாம் அட்டாச் பண்ணணுன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி பண்ண உங்கள் சர்டிஃபிகேட் 10th 12th நீங்கள் எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் தான் அதுவும் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்கள் சார்ஜ் அண்ட் மார்க் ஷீட் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அதோட ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் டிடியை அட்டாச் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் கவர் 27x13 சென்டிமீட்டர் கவர் ஒரு 3 கவர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் கீழே 2 ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் 2 ஃபோட்டோவும் ஒட்டி இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். செல்ஃப் அட்ரஸ் பண்ண போஸ்ட் கார்டு, எம்டி போஸ்ட் கார்டில் உங்கள் அட்ரஸ் எழுதி அதையும் உள்ளே வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் தனியாக நீங்கள் வைக்கணும். அதையும் இந்த அப்ளிகேஷனை வச்சுட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். டிமாண்ட் டிராஃப்ட் எந்த அட்ரஸுக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹால் டிக்கெட் தான். இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு கீழே அவங்க சைன் மட்டும் பண்ணி அனுப்புனா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இது 2வது ஹால் டிக்கெட். இதுலேயும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ விட்டுங்க, உங்கள் சைன் பண்ணுங்கள். சைன் பண்ணி மட்டும் சென்ட் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த 2யும் பிடிஎஃபாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. டிடி எடுக்க வந்து 250 ரூபா வந்து நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் மேனேஜர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் அண்ட் பேயபிள் ஆஃப் திருப்பூர், இந்த நேம் தான் நீங்கள் டிடி எடுக்கணும். எடுத்து அந்த டிடியை நீங்கள் உள்ளே வச்சு அனுப்பணும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும், நார்மல் போஸ்ட்டில் அனுப்பக்கூடாது. இது எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு 85 மார்க் இருக்கும். ஓரல் டெஸ்ட் வந்து ஒரு 15 மார்க் இருக்கும். இந்த 2 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரைட்டிங் எக்ஸாமினேஷன் சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் கீழே கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட்டில் வேணும். இதையும் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் சைன் போட்டு வேணால் நீங்கள் வாங்கி உங்கள் ரிஜிஸ்டர் பிரின்சிபாலிட்டியோ காலேஜில் நீங்கள் வாங்கி அனுப்பினாலும் நல்லதாக இருக்கும். இந்த ஃபார்மேட் வேணும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரிண்ட் எடுத்து இதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி ஒரு ஜெராக்ஸ் காப்பி கூட முடிஞ்சு அட்டாச் பண்ணி அனுப்பினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.